வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். நிஃப்டியில் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா 21,923ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம். அது வந்து நேற்றோட லோ. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ட் லைன் கொடுத்துருந்தோம். இதுக்கு மேலே மார்க்கெட் போகும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து டக்குன்னு ஃபால் ஆக வாய்ப்பில்லை. இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இந்த இடம் அதாவது 22,186 டு இந்த ட்ரெண்ட் லைன் இதை தொட்டால் மார்க்கெட் செல்லிங் வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இதை பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டேயோட லோவுக்கும் கீழே போகலை, நம்ம சொல்லியிருந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் போகலை. இந்த மிடில்லே மார்க்கெட் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த 21,190 அதாவது நேற்றோட லோவை பிரேக் பண்ணியிருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு இருந்திருக்கும். அதே சமயத்தில் இல்லை, இந்த மார்க்கெட் வந்து 21,186 இந்த ரேஞ்ச் தொட்டிருந்தாலும் ஒரு செல்லிங் வந்திருக்கும். அது ரெண்டு பக்கம் போகாதனால மிடில்லே அது ஃபுல் சைட்வேஸில் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம் என்ன சொல்லியிருந்தோம்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம்னா சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 47,440 டேயோட லோ தான் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு 47,642 கொடுத்துருந்தோம். அதுக்கு மேலே 47,850 அப்படி கொடுத்துருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் நமக்கு 47,850ங்கிறது நம்ம ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். எப்போ நமக்கு வந்து பையிங்னு பார்த்தா 48,190 அதாவது 48,200க்கு மேலே தான் பையிங் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டாலே மார்க்கெட் இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டு மார்க்கெட் வந்து நம்ம இந்த கீழே ஒரு டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம் ப்ளூ கலரில். இது வரைக்கும் ஒரு எதிர்பார்த்தோம், ஆனால் அந்த வரைக்கும் வரல. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டு ஒரு ஃபால் அணைச்சி கிட்டது ட்ரெண்ட் லைனில் இந்த இடத்துல அதாவது 47,850லேருந்து பார்த்தீங்கன்னா லோ பார்த்தோம்னா 47,300 கிட்டத்தட்ட 450 பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒரு ஃபால் இருந்துச்சு. சரி ஓகே, திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வீக்லிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு டோஜி. இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த டோஜியோட லோவுக்கு கீழே தான் மார்க்கெட்டே முடிச்சிருக்காங்க. இந்த வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து கிளியரான செல்லிங் செட்டப் இருந்தாலும் இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது இண்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை பற்றி இறங்குறதுக்கான செட்டப்னு சொல்லிட்டு இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அடுத்த வாரம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அதுக்கு பரவாயில்ல ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை இல்லை சப்போர்ட் எடுத்தால் இந்த கேண்டில் 50% அந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது இந்த டோஜோட அந்த லோ வரைக்கும் கூட போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இது வீக்லி செட்டப் படி. சரி நம்ம டே கேண்டில் எப்படி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். நம்ம அந்த வீக்லியில் போட்டு அந்த ட்ரெண்ட் லைன் தான் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தோம்னா இதில் ஒரு சேனலோட சேனல் சப்போர்ட்டில் இந்த இடத்துல எஞ்சிருக்கு. இதை நம்ம நேற்று நான் கவனிக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக இது இண்டிகேட் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சேனலோட பாட்டத்தெல்லாம் சப்போர்ட் எடுத்துட்டாங்க. ஒருவேளை இந்த சேனலை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நேற்றோட லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி இந்த டேவோட ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு இடையில ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டு அதுக்கு அடுத்த நாள் கூட ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் செட்டப். சரி ஓகே, திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா 15 மினிட்ஸில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட எப்போலேருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் 30லேருந்து இன்றைக்கி தேதி வரைக்குமே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி இந்த இடம் மட்டும் ஃபேக் பிரேக்கோட கேப் அப்பில் போய்ட்டு திருப்பி விழுந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் மார்க்கெட் இது வரைக்கும் நடந்து விழுந்திருக்கு. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது தான் நாளைக்கு ஒரு முக்கியமானதாக இருக்க வாய்ப்பு. அதாவது அந்த 22,120ங்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இல்லைனா இதுக்கு மேலே பிரேக் பண்ணாலும் இந்த ட்ரெண்ட் லைன் இது பிரேக் பண்ணுற இடத்த பொறுத்து இருக்குது. நாளைக்கு காலையிலேயே பிரேக் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாவுக்குள்ள வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதை தொட்டால் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த மார்க்கெட் அப்சைடு போகணும்னா இந்த ஏரியா அதாவது இந்த 22,120 டு 22,186 இப்போ எல்லோ ஜோனாக போட்டுறேன். இந்த எல்லோ ஜோனை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு. இல்லைன்னா இந்த எல்லோ ஜோனை தொட்டாலே மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதிகம் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இப்போ இருக்க சக்திக்கு பொறுத்து. அதே சமயத்தில் பையிங் ஏரியான்னு பார்த்தோம்னா இது நம்ம டேயில் போட்டிருந்த ஒரு ப்ளூ கலர் ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அந்த இடம் 21,860ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு.
ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். மார்க்கெட் என்னை பொறுத்தவரைக்கும் இறங்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 21,860 இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஏரியாக்குள்ளே பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நாளைக்கு திங்கக்கிழமையே இருக்குமான்னு சொல்ல தெரியல. திங்கக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்து தான் இருக்குது. நாளைய மார்க்கெட் ஒரு வேளை இந்த இடத்துல ஒரு பிரேக் பண்ணிவிட்டு மேலோட முடிக்கலாம். மறுபடியும் பிரேக் பண்ணிச்சுன்னா இறங்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரே நேரத்தில் இவ்வளோ பெரிய பாயிண்ட் இறங்குறது வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்லாம் நாளைக்கு இறங்குறது வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை நாளைக்கு ஒரு கேப் டவுன் இருந்து டக்குன்னு இதுக்கு கீழே கேப் டவுன் இருந்தாலும் இங்கேருந்து மார்க்கெட் பிக்கப் ஆகி மேலே நோக்கி போய் இந்த எல்லோ ஜோனை தொட்டுட்டு விழுந்தால் தான் மார்க்கெட் பெருசாக விலக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நாளைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஒரு சின்ன கேண்டில் போட்டு மறுபடியும் இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். நம்ம இங்கேருந்தே செல்லிங்க்கும் இந்த இது வரைக்கும் உங்களுக்கு போட்டுப்போம். இந்த தொட்டாலும் இந்த ரேஞ்ச் வரும். இது பிரேக் பண்ணால் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி தான் இதில் போட்டிருக்கேன். பையிங்கே எனக்கு கொடுக்கல. பையிங் எல்லாம் தாண்டினா தான் பையிங் உண்டு. ஆனால் இந்த இடத்துல நான் பையிங் வாய்ப்பு கொடுக்கல. செல்லிங் வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து செல்லிங்கே பார்ப்போம். அடுத்தது பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு அதில் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வீக்லியிலேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ வீக்லி கேண்டில் படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த இடம் மட்டும் ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி தெரியுது. இதுதான் கரெக்டான ட்ரெண்ட் லைனாக தெரியுது. அப்படி பார்த்தாலும் இது இன்னும் தொடலை. இது தொட்டால் மார்க்கெட் எந்திரிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் போன வாரத்தை கம்பேர் பண்ணுற போன வாரம் ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் போட்டிருக்காங்க. அதை என்கல் பண்ணி இந்த வாரம் முடிஞ்சிருக்கு. ஒருவேளை இந்த வாரம் அடுத்த வாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டு ஒரு சின்ன ஸ்பின்னிங் டாப் போட்டு அடுத்த கூட ஃபாலோ வாய்ப்பு இருக்கும். இது வீக்லி கேண்ட் செட்டப் படி. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டு மேலே போகிறது வாய்ப்பும் உண்டு. இது பிரேக் பண்ண மட்டும் தான் ஃபாலோ வாய்ப்பு இருக்கும். ஆனால் வீக்லி படி பார்த்தா தொட்டுட்டு மேலே போகிறது ஒரு சின்ன கேண்டில் போட்டது மறுபடியும் ஃபாலோ ஆகிற மாதிரி தான் இந்த இது இண்டிகேட் பண்ணுது. நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் இப்படி பார்த்தோம்னா கிளியரான செல்லிங் தான் தெரியுது. இந்த ட்ரெண்ட் லைன் தான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டுனா மார்க்கெட் இறங்குறது ஃபால்ட் இருக்கும். அப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மறுபடியும் ஒரு சின்ன கேண்டில் இருக்க தான் வாய்ப்பு தெரியுது. இல்லைன்னா ஒரு பெரிய ஃபால்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து ஒன்று ஃபுல் சைடுவேஸில் முடியணும். இல்லைன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு மேலே போய் முடிஞ்சிட்டு திருப்பி வேணால் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இருக்கிற செட்டப் பார்த்தா இறங்கிறதுக்கான கிளியரான செட்டப் தான் தெரியுது. ஏன்னா இதில் மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் கூட இப்படி போடலாம். நம்ம இது வந்து 1 ஹவர்லேயே 15 மினிட்ஸை பார்த்தோம்னா கிளியராக தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா இடமே இல்லை. இந்த ஒருத்தர் கேண்டிலே போட முடியாது. அப்படி பார்த்தா ஒன்று கீழே போட்டாலும் இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி மேலே போட்டாங்கன்னா நாளைக்கு மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். இது வந்து நாளைய மார்க்கெட்டை பொறுத்தா அடுத்தது ஓரளவுக்கு நம்ம கணிக்க முடியும். இருந்தாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தமாதிரி செட்டப்லாம் வந்தால் மார்க்கெட் இறங்கி தான் நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் அப்படி நம்ம டேயில் போட்டு காட்டியிருந்தோம். அதே தான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 47,362. இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்திலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் சின்ன சப்போர்ட் எடுத்தாலும் மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட் அப்சைடு போகணும்னா மார்க்கெட் வந்து 47,910 இந்த எல்லோ ஜோனை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுறதே சிரமம். அப்படி ஒரு வேளை ஒரு கேப்பாக பிள்ளையில் ஏதோ காரணத்தில் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனாலும் இந்த எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த ப்ளூ கலர் ட்ரெண்ட் லைனுக்கு நியராக இல்லை கீழே பக்கத்தில் ஏதோ ஓப்பன் ஆனால் அப்சைடு போயிட்டு மேலே அந்த ட்ரெண்ட் லைன் தொட்டு மறுபடியும் ஃபாலாக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தமாதிரி செட்டப் தான் இல்லை இப்போ கிளியராக தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பெருசாக போட்டுருவோம். நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டால் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 47,000 இருக்கும். இப்போ 47,000 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 46,500ங்கிறது அடுத்த ரேஞ்சாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட், அதாவது இதை கூட இறக்கி நம்ம இந்த டேயோட லோவில் வச்சுப்போம். இந்த இடத்த பிரேக் பண்ணாலே, அதாவது 47,362 பிரேக் பண்ணாலே இந்த டே லோ பிரேக் பண்ணுறது வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம டே லோவிலே போட்டுப்போம். 47,310 இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபாலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோன்னா நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஃபால் செட்டப் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் ஃபால் தான் செட்டப் இருக்குது. அதாவது நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி கிளியரான பெரிய செல்லிங்கான செட்டப்பில் கிளியராக இருக்குது. அது நியராக அந்த செட்டப் இருக்குது. அதனால் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.